ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. ஆர்சிபி தெரிஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங் ரிவ்யூ நேற்றே போட்டோம், பார்க்காதவங்க பாருங்கள். ரைட், இன்னும் கஷ்டமாக தான் இருந்து பார்க்க. ஸ்பெஷலி தோனி ட்ரைட் இஸ் லெவல் பேட்ச். அவர் வரும்போது 5 ஓவரில் 90 ரன் ஜெயிக்க 72 ரன் குவாலிஃபை ஆக அந்த அளவில் கொண்டு வந்து விட்டாங்க. ரிவ்யூ எடுத்து பாருங்க. இதை நான் என்ன சொன்னேன் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, சுபம் டூபே அண்ட் ட்ரையல் மிச்சல் இஸ் வெரி வெரி கீ. அவங்க 2 பேர் அவுட் பண்ணதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தான் மெயின் ஜெயிக்கணும்னா. 2 பேர் அவுட் பண்ணிட்டாங்களே, டூபே 7 ரன்னு, ட்ரையல் மிச்சல் 4 ரன்னு போச்சு. அங்கேயே மேட்ச் எடுத்தோடனே ருத்ராஜ் 0. இட் ஹேப்பன்ஸ், ஓகே, வி கான் பிளேம் ஹிம். மேக்ஸ்வெல் பாருங்கள், 7 மேட்ச் விளையாடுற மேக்ஸ்வெல்லை கொண்டு வந்து பேட்டிங்கில் வந்து கல்கவர் பார்த்தா போலிங்கில் பால் எடுத்து. இது பேர் தான் சர்ப்ரைஸ் பேக்கேஜுங்கிறது. இதே பேர் தான் இன்னும் ஸ்மார்ட் திங்கிங்கிறது. இங்கே எங்கே போச்சு ஸ்மார்ட் திங்கிங்னு எனக்கு தெரியல. எப்போ நீங்கள் வந்து எம்எஸ் தோனி டிஆர்எஸ் எடுக்காதன்னு சொல்லும்போது ஷார்துல் டாக்கர் கெய்க்வாடை கேட்டு ஓகே சொல்லியிருக்கு. ஷார்துல் டாக்கர் டிஆர்எஸ் எடுத்து இல்லைன்னு பப்ளிக்காக இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ எனக்கு தெரியும் தோனி சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லைன்னு. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் தோனின்னு கொண்டாடுறாங்க. தோனி சொல்கிறாரு பிக்கி கீப்பர் டிஆர்எஸ் வேண்டான்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அப்பயே தெரிஞ்சிடுச்சே உங்கள் மைண்ட் இன்டென்ஷன் என்னன்ட்டுன்னு. வை டிட் யூ லிசன் டு ஹிம்? தோனியை கேட்கலன்னா இப்படி தான் ஆகும். அவருக்கு பின்னாடி விக்கெட் கீப்பருக்கு தெரியாதது. அந்த இடத்துல ஷார்துல் டாக்கூர் இஸ் த மெயின் ரீசன். மினி ஆல்ரவுண்டர் நான் அன்னைக்குலேருந்து சொல்கிறது காரணம் தான். அவருடைய பெரிய ரசலாக எல்லா மேட்சும் டீம் விளையாடுறதுக்கு கடைசி 3 பாலில் 2 பால் பீட் ஆகி போகிறாரு. போலிங் போடும்போது ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 15 ரன், ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிள். அப்புறம் இதுக்கு 4 ஓவர் கண்டினியூ கொடுத்தீங்களே, அப்போ சிமர்ஜித்துக்கு ஏன் கொடுக்கல? சிமர்ஜித் 1 ஓவரில் 19 ரன் எடுத்தார். மேபி செகண்ட் தேர்ட் 4 ஓவரில் மாற்றி இருந்திருக்கலாம். ஏன் ஒரே ஒரு போகிறதுக்கு சிமர்ஜித்தா? இதே சிமர்ஜித் தான் உங்களுக்கு தர்மசாலாவில் காப்பாற்றினார் பஞ்சாபுக்கு எதிராக. 3 விக்கெட் எடுத்து 150+ ஸ்பீடு எங்கே ஒழிச்சு வச்சிருந்தேன்னு ஹர்ஷபோகில் கேட்டார். ஐ டோன்ட்னோன்னாரு கெய்க்வாடு. அவர் போட வைக்கணுமா இல்லையா அட்டாக்ல கொண்டு வரீங்க? ஷார்துல் டாக்கர் எத்தனை வருஷம் எல்லா டீம்லையும் விளையாடிட்டு திரும்பி வந்து ஆளே இல்லையான்னு. அவங்கவுங்க மற்ற டீம்லாம் பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்காங்க நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு. சிமர்ஜித் சிங் ஆகட்டும், ரகுவன்ஷி ஆகட்டும், ஏன்னோ அசுதோஷ் சர்மா, நம்ம சாய் சுதர்ஷன், நமன் தீர், சஷாந்த் சிங், எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன இருக்கிற ரிசோர்ஸ் யூஸ் பண்ணால் திருப்பி அதே ஷார்துல் டாக்கர் ஐயோ மொயின் அலி ஊருக்கு போயிட்டார், ஐயோ முத்தபிஸ் ஊருக்கு போயிட்டார், ஐயோ பத்திரானா ஊருக்கு போயிட்டார். வேறு ஏதாவது ரிசோர்ஸை ஃபஸ்ட்டே கான்வே இல்லாத போய் சொன்னேன் பிரிங் பேக் சால்ட், பிலிப் சால்ட் எடுத்து வைங்க, யூ வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல்னு. எங்கே கொண்டு போய் வச்சிருக்காரு பாருங்க கேட்கார. நம்பர் 1 வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. 2 சான்ஸ் அவங்களுக்கு. நீங்கள் எல்லா பிளண்டரும் பண்ணிட்டு இன்னும் நாங்கள் டேட்ஸ் ஆர்மின்னு டெலிபரேட்டாக டேட்ஸ் ஆர்மி வச்சு நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா கிரன்ச் மொமெண்ட்டில் இப்படி தான் ஆகும். ப்ரிவியில் நான் சொன்னதே தான் நடந்தது. டூபே அண்ட் மிச்சல் தான் ஜெயிக்க வைக்க முடியும்னு அவங்கள அவுட் பண்ணாங்க. ஜடேஜா 4 ஓவர் கண்டிப்பாக போட வைங்க. 4 ஓவர் போடாத மேட்ச் எல்லாமே தோத்துட்டோம். சென்டிமெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு இது 3 ஓவர் தான் போட்டார். எல்லாருக்கும் தான் அடி உள்ளது. 200 ஓவரில் விக்கெட் கூட எடுத்துருந்துருக்கலாம். மிச்சல் சாட்டன் அத்தி புத்த மாதிரி போலிங் கொடுக்குறீங்க. அவர் போல 1 for 23 4 ஓவர்ஸில் இவரால் ஏன் போட முடியல? 3 ஓவர் 40. ஏன்னா நீங்கள் கண்டினியூ ஒரு 4 ஓவர் கொடுக்கல. விளையாண்ட 13 மேட்ச்சில் எத்தனை மேட்ச்சில் நீங்கள் 4 ஓவர் கொடுத்தீங்க? 2 ஓவர், 1 ஓவர், பாதி ஓவர் கேட்டால் வெட்டு பால், ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த கேமு சொல்லிட்டு அப்புறம் அழுதுட்டு இருந்தால் பார்க்க கஷ்டமாக தான் இருந்தது ருத்ராஜ் இன் டிஎஸ். பட் வாட் டு டூ வென் யூ டூ பிளண்டர்ஸ் லைக் திஸ்? கோடிக்கணக்கான பேர் ஆல் ஓவர் த வேர்ல்டு உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே நீங்கள் மேட்ச் விளையாடுவீங்க. பிகாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் வாஸ் நாட் ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்க 20 ஓவருக்கு ரெடி ஆகவே இல்லை. அவங்க எல்லாம் வெதர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒன்று வாஷ் அவுட் ஆகிடும், ஈஸியாக ஒரு பாயிண்ட் வந்துடும். இல்லைன்னா 10 ஓவர் 7 ஓவர் மேட்ச் இருக்கும். அதுக்கு இது ஓகே, இந்த அடிச்சுடுவாங்க. தே நெவர் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் 200க்கு மேலே போகணும்னு. 20 ஓவர் போகணும்னு அங்கேயே அடி. அப்போ அங்கே நீ முதல்லேருந்து நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம் தோனி என்ன சொல்கிறாருன்னு. ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயோ ப்ராக்டிஸ்லையோ நம்ம பார்க்கறதுல அந்த 20 ஓவர் கிரவுண்டில் தான். கிரவுண்டில் கண்ணுக்கு எதில் தெரியுது அவர் டிஆர்எஸ் வேணாங்கிறாரு, இவர் எடுக்கிறாரு. வேணான்னு சொன்னதுக்கப்புறமா நீ எப்படி எடுக்கணும்? அப்போ அவருக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அப்போ சொல்லியிருப்பார், அவரே சொல்லியிருந்திருக்கலாம். முதல்ல சிமர்ஜித்லாம் கொண்டு வந்து கேட்டிருக்க மாட்டார் ருத்ராஜ். ஐ டோன்ட் நோ, ஐ எம் த கேப்டன் பண்ணியிருக்கலாம். ஹார்திக் பாண்டியா மாதிரி ஆட்டிடியூட் இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ எப்படி நீங்கள் அந்த இடத்துல பிளண்டர் ஸ்டார்ட் ஆகுது. யுனைட்டி காட்டவே இல்லை. லாஸ்ட் 5 ஓவரில் 80 அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க ஆர்சிபி. காரணம் ஷார்துல் டாக்கூர் தான். 4 ஓவர் 62 ரன் கொடுக்குறாரு தர்மத்துக்கு. பேட்டிங் வர ஆல்ரவுண்டர் தெரியுமா? இப்படி நம்பர் 9 வரைக்கும் என்கிட்ட பேட்டிங் இருக்கு. என்ன பேசுகிறேன்? என்ன எத்தனை பேர் கேட்டீங்க? இந்த பேட்டிங் ஆர்டர் பாருங்கள். உலகத்தில் விவின் ரிச்சர்ஸ், கிளைவ் லாய்டு இவங்க எல்லாமே அவுட் பண்ணுவாங்கன்ற லேவஞ்சுக்கு பேசுனாங்க. அப்பயே சொன்னேன் பிளே வித் 5 ரெகுலர் பவுலர்ஸ், நாட் வித் பிட்ஸ் அண்ட் பீசஸ். 2 ஓவர் விளையாடுவார். மேலே 8 நம்பர் விளையாடாத 9ஆம் நம்பரில் வந்து ஸ்கோர் பண்ண போகிறாங்க. விராட் கோலி பாருங்கள் எப்படி இருந்தானே ரீஇன்வென்ட் பண்ணி, என்ன ஒரு பேஷன், என்ன ஒரு டிட்டர்மினேஷன். அத்தனை பேரும் ஆர்சிபி லீவ் அலோன் த க்ரௌடு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுதான். மழை பிரேக்கில் என்ன அளவுக்கு துடிச்சார் அந்த மனுஷன். ஐயோ மழை பெய்யுது, மேலே பார்க்குற கீழே பார்க்குறேன். நம்ம ஆளுங்க யாராவது வெளில பார்த்தீங்களா? அப்பா மழைப்பா குடுகுடுன்னு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. இவர் நாட் ரெடி ஃபார் அ ஃபைட். ஜெயிச்சு போயிருக்குன்னு அதனால் 1 பாயிண்ட் வாங்கிட்டு போகணுமா? ஐ டோன்ட் நோ. நான் ப்ரிவிலே சொன்னேன் 4 மேட்ச் நீங்கள் அவே ஃப்ரம் ஹோம் தோற்றுருக்கீங்க. பேட் ரெக்கார்டு ஜாக்கிரதையாக இருங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நான் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்சில் 7 மேட்ச் லாஸ்ட் பொசிஷனில் இருந்தவங்க கண்டினியூஸாக 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. அதான் டிட்டர்மினேஷன், பிளானிங் அண்ட் ஆல். ஏன்னா அங்கே ஆண்டி ஃப்ளவர் கோச் இது ஸ்டீவன் ஃபிளமிங் என்ன பண்ணுறாருன்னு தெரியல.
மேட்ச் ஜெயிக்கிற வரைக்கும் பாவம் தோனி அந்த மனுஷன் மட்டும் தான் என்ன பண்ண முடியும். அவர் வரும்போது 5 ஓவரில் 90 ரன் வேணும், 72 வேணும், குவாலிஃபை ஆகும். இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணார். பொட்டார் பார் பவுலிங் ஏஷ்டா ஆள் சேஞ்ச் ஆஃப் பேஸுங்கிறது தான். அதுக்கு பாலில் 6 அடிச்சார், அடுத்த பால்ல ஏன் அவுட் ஆடணும்னா அதே ஆக்ஷன் அதே ஸ்பீடில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட் அவர் ரிலீஸ் ஆகுது பால். த வே யூ ஹோல்ட் த பால் அந்த இடத்துல விசிட் ஆயிடுச்சு. விசிட்டில் கரெக்ட் தான், அவர் மட்டும் அதே பேஸில் போட்டு தான் அது 110 ஸ்கொயர் மீட்டர் 6 போயிருக்கும் ஸ்கொயர் லேக்கில். சேஞ்ச் ஆஃப் பேஸ் எங்கே இருக்குது? சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஷார்துல் டாக்கூர்கிட்ட பேஸ் இருந்தால் தானே சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஸ்பீடே இல்லைன்னும் போது எங்கேருந்து நீங்கள் இப்போ ஃபாஸ்ட்டாக போட்டு 120 125 இதில் தீபக் சார், ஷார்துல் டாக்கூர் எத்தனை நாள் இதை வச்சுட்டு இந்த பசங்களுக்குலாம் எப்போ தான் சான்ஸ் தருவீங்க? ஷேக் ராஷித் ஆகட்டும், அங்கரேக்கர் ஆகட்டும், சிந்துன்னு ஒரு பிளேயர், எத்தனை பேர் இருக்காங்க. கான்வே போனப்போ நீ பவுலர் ரீப்ளேஸ் பண்ணி கிளீஸில் தூக்கின்னு வரீங்க. பேட்ஸ்மேன் போனதுக்கு ஒரு பவுலர் வராரு. வேர் இஸ் இட்? என்ன ஒரு பிளானிங்? இதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம்னா ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? ஒன் டீம் ஹவ் டு வின், ஒன் ஹேவ் டு லூஸ், பட் நாட் இன் திஸ் மேனர். அவனுக்கு முன்னாடி உங்களுக்கு டார்கெட் இருக்குது 201, அதுக்கு நம்ம போகணும். என்ன பேட்டிங் ஆர்டர்? ராஹானே நம்பர் 4 இருப்பேன். டோன்ட் மெஸ் வித் பேட்டிங் ஆர்டர்னா சிவம் டுபே பிளேயிங் லெவலில் இருந்திருக்கணும். ஏன்னா அந்த ரிதத்தில் இருந்திருப்பார் அவர். 20 ஓவர் ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த எனர்ஜி, அந்த ஸ்பீடு, என்ன நடக்குது, எங்கே வழுக்குது போகுதுன்னு அது இல்லாமல் அவரும் டேரெக்டாக பேட்டிங் வந்ததுக்கு மெயின் காரணம் அதில் பாதிக்கப்பட்டது யார்? ரச்சின் ரவீந்திரா ரன் அவுட் ஆனார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எஸ்னோ அவர் வந்து 61 அடிச்சார். அவர் நின்று அடிச்சுட்டு போயிருப்பார். அவர் ரன் அவுட் பண்ணி விட்டாருன்னு சொல்ல. எஸ்னோன்னு ஏன் வந்ததுங்க? பிகாஸ் யூஆர் நாட் இன் த ஃபீல்ட். மலையில் ஓடுறதுக்கும் சாதாரண வெயிலில் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வழுக்கும் போகணும். ரச்சின் ரவீந்திரா வேற யாராக இருந்தாருன்னா நின்றுருப்பாங்க. இவர் அவுட் ஆயிருப்பார் டூபே. லாஸ்ட் ஓவரில் 5 பாலில் 1 ரன். ஏன்னா பிளே ஆஃபுக்கு போகிற இடம் 2 6 முடிஞ்சு போச்சு. ஜடேஜா இங்கே வந்து லாக் ஆகிட்டார் பாவம். அவர் ப்ளே பண்ண முடியாது. அவர் ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. இவர் வர ஷார்துல் டாக்கூர் சுற்றிக்கிட்டு பெட் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி என்ன பண்ண முடியும்? முதல்லேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், groom the youngsters, 7th wicket partnership 61 runs, ஜடேஜா MS தோனி. இந்த வயசில் மனுஷன் ஓடுறாரு. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? மேலே இருக்கிறவங்கெல்லாம் அவரோட நிலையிலேயே எல்லாரும் மேலே வந்தது தான். பாவமாக இருந்தது. என்றைக்குமே அவுட் ஆகிட்டா உள்ளே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துச்சு. வெளில சேரில் உட்காந்துருக்காரு. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெரிய மனுஷன் எங்கேன்னு கோவம். எப்போ இவங்க இந்த DRS அங்கேயே கிரிக்கெட் வில் ஹிட் யூ ஹார்ட், இட் இஸ் அ க்ரூயல் கேம். நான் முதல்ல சொல்லிட்டு இருப்பேன், ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட்னு. தோனி சொல்கிறாருன்னா நீ கேட்கணும். வென் யூ ஆர் இன் டவுட், ட்ரஸ்ட் தோனி, பிலீவ் தோனி. காமெண்டேட்டரே கத்திட்டு இருக்காரு இந்த மாதிரி. நீங்கள் அந்த இடத்துலேருந்தே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிளானிங் பண்ணியிருப்பீங்க, நெட்ஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பேசியிருப்பீங்கன்னு. அவ்வளோதான். போன மேட்ச்சில் நான் சொன்ன தோனி கொஞ்சம் டிஸ்ஜாயின்டாக இருந்தால் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆன மாதிரி தெரியலையான்னு. இப்போ வேணால் எடுத்து பாருங்க, நான் போட்ட வீடியோவில் இருக்குது. எப்போதும் அனிமேட்டடாக இருக்கிற அவளும் ஓடி வந்து பால்கிட்ட பேசுவார். நம்ம ஒரு மேட்ச்சில் பேசவே இல்லையா, என்ன ஆச்சு ஏதாச்சும், சரி மேபி நாட் வெல்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஏதோ கிச்சடி நடந்துட்டு இருக்கு பேருக்கு பின்னாடி. உத்தர பேருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ருத்ராஜ் கைக்வாட் இல்லை ஷார்துல் டாக்கூர் அவர் போய் சொல்கிறார், நான் நல்லா போட்டேன், ஸ்ட்ரைட்டாக போகுது, நான் போட்டேன். எல்லா பவுலருக்கு எல்லா பாலும் அவுட்டு தான். 4 ஓவர் 24 பேரும் நான் அவுட் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. இட் இஸ் கேப்டன் ஜாப். வென் யூ ஹேவ் தோனி DRS சிஸ்டம், தோனி ரிவ்யூ சிஸ்டம், அங்கேயே நீங்கள் இன்டென்ஷன் வச்சுக்கலாம். ஆனால் அவங்களோட பேஷனேட்டு, அவங்களோட லவ் அஃபெக்ஷனை பாருங்கள். க்ரௌடை விடுங்க. பிளேயர்ஸே சொல்கிறார், கோலி அவர் சாதிக்காததா, அவுட் இல்லாத பணமா ஃபேமா, அப்படி குழந்த மாதிரி ஓடி வர்றாரு. ஐயோ ரொம்ப நல்லா. அந்த டிசர்விங் டீம் RCB டு கம் இன் டு த ஃபைனல். குட். இவங்க எங்கேயே போனது, இதை போய் இதே மாதிரி போய் அகமதாபாத் போய் தோற்றுட்டு வர்றதுக்கு. இந்த மேனர் யூ லூஸ் இஸ் வாட் இட் கோவப்படுத்துது. ஆல் அவுட் ஆயிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஓகே ஆல் அவுட் ஆகிட்டாங்க 70 ரன்லன்னு சேஸை போட்டு சொதப்பி வச்சு, பேட்டிங் ஆட்டம் சொதப்பி வச்சு, சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டியாக நீங்கள் கொண்டு வரல. தெரியும் இந்த மாதிரி வந்து எங்கேயோ லாக் ஆகும், மோயின் அலி போகிறான்னு தெரியும். வேர் இஸ் த பேட்ஸ்மேன்? யூ கூட ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருந்துருக்கலாமே, காணுமே. எனிவே இன்னும் நிறையா டீட்டெயிலாக பேசுகிறேன். இதுவே 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் நிறையா இருக்குது விஷயம் இதில் பேசுகிறதுக்கு. அப்பப்போ எடுத்துருவோம். நீங்கள் என்ன நினைக்கிறேன், எந்த இடத்த தோற்றிங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.